ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ சேனல். இப்போ இந்த வீடியோ பார்க்குறது கோதுமை மாவு வச்சு ஒரு சிம்பிளான டிஃபன் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோதுமை மாவில் வந்து ரொட்டி வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட்டு, கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், சீரகம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நான் கோதுமை மாவு வந்து கொட்டிடுறேன். ஒரு 2 கப் வந்து கோதுமை மாவு வந்து கொட்டியிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு வந்து நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் வேணும்னா ஃப்ளேவருக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவோடு சேர்த்து வெங்காயத்தை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த கண்டிஷனர்லேருந்து மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் தோசைக்கல்லை வந்து நம்ம தட்டி எடுக்க முடியும். இதுக்கு வந்து சட்னியே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் கரண்டியால் தட்ட முடியாது, கையில் தான் தட்ட முடியும். கொஞ்சம் மாவை எடுத்து போட்டுட்டு தண்ணியை வந்து நனைச்சிட்டு, கை வந்து நனைச்சிட்டு தட்டி எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா மெலிசாக வந்து தட்ட முடியாது, கொஞ்சம் வந்து மொத்தமாக தான் தட்ட முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை ஆட் பண்ணி லைட்டாக தொட்டுகிட்டே வரலாம். இது நீங்கள் வந்து சிம்மில் தான் கொஞ்சம் வச்சு தட்ட முடியும். சீக்கிரமாக நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், கையும் சுட்டுரும். கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து தட்டிக்கலாம். இந்த ரொட்டியை வந்து எங்கள் அம்மா சின்ன வயசுல எங்களுக்கு செஞ்சு தருவாங்க, ரொம்ப பிடிக்கும். இது சூடாகவே சுட சுட செஞ்சு தரும்போது நாங்கள் வந்து சர்க்கரை தொட்டு சாப்பிடுவோம். அந்த டேஸ்ட் சூப்பராக செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மாவை வந்து தட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து தேவையான அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வேக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். உங்களுக்கு வந்து முருங்கத்தலை கிடச்சிச்சின்னா முருங்கத்தலையும் ஆட் பண்ணி இந்த ரொட்டி வந்து தட்டலாம். இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். இதை வந்து இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, நீங்கள் சூடாக சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம். இப்போ தான் கோதுமை மாவு ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்த்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.